ஹலோ, வெல்கம் டு அஞ்சு ஃபவுண்டேஷன். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னொரு உலகம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எங்கே பார்க்க போகிறோம்னா, இறையருள் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வயசானவங்க, அவங்க வந்து ஒரு 20 பேர்கிட்ட இருக்காங்க. அந்த 20 பேருக்கும் ஃபுட்டுலேருந்து மெடிசன்லேருந்து அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்துலேருந்து பத்தாவதுக்கு அவங்க வீட்டாளுங்கிட்டேருந்து கூட காசு வாங்காமல் அவங்க நடத்திட்டு வராங்க. அப்படிப்பட்டவங்க பேர் தான் தேவி. அவங்கள உள்ளே போய் நம்ம பார்ப்போம். இந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்க பெரியவங்க கிட்ட கேட்போம், வாங்க தெரிஞ்சுப்போம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம யாரோ ஒரு ஆள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக எல்லாருமே கை காசு ஒரு 5 ரூபாவோ ஒரு 10 ரூபாவோ இந்த மாதிரி இருக்கிற அக்கம் பக்கம் இருக்கிற ஆசிரமத்தில் நம்ம போய் கொடுக்கும்போது நிறைய பேர் புண்ணியம்னு சொல்லுவாங்க. புண்ணியமோ பாவமோ அது இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரிய வேணாம். பாவங்கள் நம்மளை சேரட்டும், புண்ணியவங்கள் நம்ம தலைமுறையை சேரட்டும். வாங்க நம்ம இந்த இடத்துல போய் பார்ப்போம். வணக்கம்க்கா. வணக்கம்ப்பா. அஞ்சு ஃபவுண்டேஷன்லேருந்து வரோம். இப்போ இந்த ஆசிரமம் வந்து நீங்கள் தான் எல்லாமே இன்சார்ஜ். ஆமாப்பா. ஓகே. இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக்கா இது நம்ம 3 வருஷமா நடத்துகிறோம். எப்போதுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னு சொல்ல முடியுமா? 2023 மே மாதம் 14ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுலேருந்து இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. 3 முடிஞ்சு நமக்கு 4வது வருஷம் தொடங்க போகுது. இந்த மே வந்தா அடுத்த மாதம். ஓகே. இங்கே மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ இங்க மொத்தம் 20 பேர். 20 பேர் இங்க வேலை செய்யறவங்க அக்காவோட சேர்த்து தான் 20 பேர். இங்க எத்தனை ஃபீமேல் எத்தனை மேல்க்கா? 7 பேர் இருக்காங்க ஜென்ஸ். லேடிஸ் மீதி பேர் எல்லாம் லேடிஸ். இவங்களுக்கு பொழுதுபோக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க என்னக்கா பண்ணிச்சு? டிவி பார்ப்பாங்க. லேடிஸ் எல்லாமே தாய் பஸ் விளையாடுவாங்க, பல்லாங்குழி அந்த மாதிரி விளையாடுவாங்க. பட் ஆனா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்டா இருக்கு. ஆமா, இந்த மாதிரி டிவி பாக்குறது, கொஞ்சம் காலையில சமைக்கும் போது காய்கறி அரியறது, கீரை அரியறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்க குளிக்கிறது, துணி துவைக்கிறது, அப்படி ஒருத்தர் ஒரு வேலை பார்த்து அது போயிடும், டைம் போயிடும். மதியானம் சாப்பிட்டுட்டு ஃப்ரீயா இருக்கும்போது தாய் பஸ் விளையாடுவாங்க. தூங்குறவங்க போய் தூங்கிடுவாங்க. ஈவினிங் 6 மணிக்கு எல்லாருமே நாடகம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு ஃபேமிலி இருக்கா? இருக்கு. சர்வீஸ்க்கு வரவங்க நிறைய பேர் வந்து ஃபேமிலி வச்சுக்கிட்டு இதை ரன் பண்ண முடியாம ஸோ அவங்க இண்டிவிஜுவலா தான் மூவ் பண்றாங்க. உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கா? இருக்குங்கப்பா. எங்க வீட்டுக்கார பசங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதான் நான் என்ன ஆரம்பிக்கும் போது எல்லாருமே அவங்க சப்போர்ட்ல தான் நான் ரெடி பண்ணனே. இப்போ நீங்க இது ஆரம்பிக்கும் போது வந்து உங்களுக்கான ஒரு இடத்துக்கும் நீங்க அப்ரூவல் எப்படிக்கா வாங்குனீங்க? ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமே. ஆமாப்பா. ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கும் போது இது லைசன்ஸுக்காக கொஞ்சம் நிறைய நடந்தோம். அதை கொஞ்சம் அப்ரூவ் பண்ணி அதை வாங்கி அதை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இது பண்ணோம். இப்போ இங்க நம்ம ஹோம்ல வந்து கொடுக்குற டொனேட்டுமே வந்து எல்லாமே எனக்கு கணக்கு தான். நான் ஆடிட்டிங் ஃபைல் பண்றோம், ஆடிட்டிங் போட்டிருக்கேன். இப்போ கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க வந்து இப்போ நமக்கு ஒரு 5000 தராங்க லஞ்சுக்குன்னா, அவங்க ஒர்க் பண்றவங்க வந்து எனக்கு வந்து 80G பில் கேட்பாங்க. நான் ஆடிட்டிங் ஃபைல் பண்ணி 10E ஃபார்ம் இதை மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டுமே வாங்கி வச்சிருக்கேன். ஃபயருக்கு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். எல்லாமே நம்ம ஹோமுக்கு தரவா ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நார்மல் பில்லாம் இருக்கு. ஒரு சிலர் ஐடி ஃபைல் பண்ணணும்னா 80G பில் கேட்பாங்க. அதுவுமே நாங்கள் அனுப்புவோம். நேராக வரவங்க வாங்கிட்டு போவாங்க. இல்லை எனக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்புங்க மேடம்னா அனுப்பிடுவாங்க. நான் எல்லாமே இங்கே என்ன நம்ம மளிகை சாமான் வாங்குறது, காய்கறி வாடகை கொடுக்கறது, கரண்ட் பில் கட்டுறது எல்லாமே எனக்கு கணக்கு தான். எழுதி ஆடிட்டர்கிட்ட நான் சப்மிட் பண்றேன். விஜயகாந்த் போட்டோஸ்லாம் வச்சிருக்கீங்களே, இப்போ அவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அவரை சின்னதுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. அதனால இப்போ அவர் இறந்தோன்னா நாங்கள் வந்து அவரை கடவுளா கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். உள்ள இருக்க தாத்தா பாட்டிங்களுக்குமே அவரு ரொம்ப பிடிக்கும். அதனால விஜயகாந்த். ஆமா, அதனால நான் ஒரு போட்டோவை வச்சு நாங்க கும்பிடுறோம். இது கட்சிக்காகலாம் கிடையாது, அப்படிலாம் அவரோட மனசு. ஆமா ஆமா. ஓகேக்கா. நீங்க எப்பப்பெல்லாம் இங்க வந்து பார்த்துட்டு இவங்க? இல்ல, டெய்லியுமே வருவேன். காலையில 10 மணிக்கு மேல வருவேன். ஏதாவது வேலை இருந்தா கிளம்பிடுவேன். இல்ல எனி டைம் இங்க இருக்கும்போது எதுவும் வேலை இல்லைன்னா இங்கே தான் இருப்பேன். மதியானம் சாப்பாடு நானுமே கூட இருந்து இவங்களோட போட்டு சாப்பிட்டுட்டு இவங்க கூடயே இருப்பேன். கூட இருக்க நம்ம ஸ்கூல் பசங்களும் காலேஜ் பசங்களும் நம்ம பண்ணாதது கிடையாது. ஸோ அந்த மாதிரி பெரியவங்க ஆனாலும் அது ஒன்றும் புதுசும் கிடையாது. இப்போ அந்த மாதிரி சண்டை நடக்கும்போது நீங்க எப்படி வந்து சமாதானம்? அவங்க சண்டை போட்டுட்டு முடிச்சிட்ட பிறகுதான் என்கிட்ட சொல்லுவாங்க, இவங்க அப்படி பேசினாங்கம்மா, இவங்க அப்படி பண்ணாங்கம்மா, சரி விடுமா, உங்க வீட்டுல ஒருத்தரா இருந்தா விட்டு கொடுக்க மாட்டீங்களா, சரி விட்டுருங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, சரி அம்மா தானே, அவங்க ஒரு வார்த்தை சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா, வீட்டுல உங்க அம்மா எதனா சொன்னா என்ன பண்ணுவீங்க, உங்க கூட பிறந்த தங்கச்சி யாராவது சொன்னா அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துங்க, சண்டை போடாதீங்க, உங்களுக்குள்ள ஒத்துமையா இருங்கன்னு சொல்லிடுவேன். அவ்வளவுதான். சண்டை வந்து ரொம்ப வேடிக்கையா இருக்கும். ரொம்ப வேடிக்கையா இருக்குன்னா பாலாஜின்னு மேல ஒரு பையன் இருக்கான். அவன் தான் எப்பயுமே காமெடி பண்ணிக்கின்னு எல்லாரையும் அடிக்கிறது. அதை நம்ம கேட்க வந்தா உடனே அழுவான், மேடம் நான் அடிக்கல, நீ வயசுல எல்லாரோடய சின்ன பையன், வயசான தாத்தாங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் நீ அடிச்சின்னா உன்னோட இது அவங்களுக்கு தாங்க முடியாதுப்பா, அடிக்க கூடாது. சரி நான் இனிமே அடிக்க மாட்டேன். திருப்பி அதே வேலையை தான் செய்வான்.
இப்போ எந்த மாதிரி கேட்டகரியான பீப்புளுக்கா நீங்க வந்து ஆசிரமத்துல மெயின்டைன் இங்க அவன் மட்டும்தான் கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ப்ராப்ளம். ஏன்னா அவனுக்கு அப்பா அம்மா இல்ல, சித்தி சித்தப்பா வீட்டுல இருந்தா அவங்களுமே யாரும் பாத்துக்க முடியல. அவங்க சித்தி இறந்துட்டாங்க, சித்தப்பாவால பாத்துக்க முடியல, அவருடைய பையனும் அவனை பாத்துக்க முடியல. என்னன்னா டைமுக்கு டேப்லெட் கொடுத்தா அவனால சாப்பிட்டுட்டு வீட்டுல தனியா இருக்க முடியாது, 2 பேருமே ஆபீஸ் போறாங்க. அதனால அவங்க தம்பி வந்து நம்ம நெட்டு மூலியமா தான் நம்ம நம்பரை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி கேட்டு கூப்பிட்டு வந்து விட்டாரு. ஏன்னா நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கலாம், எனக்கு மந்த்லி டேப்லெட் மட்டும் நீங்க வாங்கி கொடுத்துருங்க, அவர் என்ன டேப்லெட் எடுத்துப்பாரோ நாங்க டெய்லியுமே இங்க உள்ள இருக்காங்க அக்கா, அவங்க கொடுத்துப்பாங்க, பாத்துப்பாங்க, சாப்பாடு வேணா நம்மளால முடியும் அப்படின்றதுனால அவரை கொண்டு வந்து விட்டு அவரு இப்ப நம்ம ஹோமுக்கு வந்து 1 வருஷத்துக்கு மேல என்ன அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கணும். ஏன்னா யாருக்கும் எந்த தொந்தரவு, ஏன்னா உள்ள இருக்கவங்க எல்லாம் வயசானவங்க, எல்லாம் அவங்கவுங்க வேலையை தான் செய்ய முடியும், யாரும் ஒருத்தருக்கு உதவி பண்ண முடியாது. ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், ஒரு தண்ணி மொண்டு கொடுக்கலாம், அந்த ஒரு ஒருத்தருக்கு செஞ்சுப்பாங்க. நம்ம ஒரு பாத்ரூம் எல்லாம் போறது, கூட்டின்னு போய் விடுறது, அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண முடியாது. அதனால அவங்களே எல்லா வேலையும் செஞ்சுக்கிற மாதிரி தான் நான் இங்க கேட்பேன். ஏன்னா அவங்க டைமுக்கு வந்து சாப்பாடு சாப்பிடணும், டிஃபன் சாப்பிடணும். ஏன்னா நம்ம வந்து கீழே வந்து நமக்கு கீழே தான் வரணும், மேல கொண்டு போய் எல்லாம் கொடுக்குற அளவுக்கு எல்லாம் கிடையாது. இப்ப கீழே தான் வந்து சாப்பிடுவாங்க எல்லாருமே. இப்ப எல்லாருமே கீழே வந்துதான், அதாவது சாப்பிடும்போது ஒரு தாத்தா மட்டும் மேல இருக்காரு, அவரால இறங்க முடியாது, ஸ்டிக் வச்சுதான் வருவாரு. அவர் படிக்கட்டுல தவறி விழுந்துருவாருன்றனால அவரை வந்து கீழே வர விட மாட்டேன். அக்கா தான் கொண்டு போய் காலைல டீ கொடுக்கறது, டிஃபன் கொடுக்கறது எல்லாமே. இன்னொரு அம்மா மேல இருக்காங்க, அவருக்கு கொஞ்சம் அவர் பாத்ரூம் எல்லாம் போகும்போது கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துப்பாங்க. அவரு கொஞ்சம் அவரு முடியாதனால அவர் துணி அந்த அம்மா கொஞ்சம் வாஷ் பண்ணி தருவாங்க, அந்த மாதிரி பாத்து. இப்போ எல்லாருமே ஒன்னா சாப்பிடணும்ன்ற கான்செப்ட் வந்து எதனால வச்சுங்க? ஒரு ஃபேமிலியா உட்காந்து ஃபேமிலியா ஒன்னா ஒத்துமையா உட்காந்து சாப்பிட்டாதான் நம்ம தனியா இல்ல, நம்மளும் ஒரு ஃபேமிலியில இருக்கணும். ஏன்னா தனித்தனியா உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு தான் இல்லை, இங்க ஒத்துமையா ஒன்னா உட்காந்து சாப்பிட்டா அது கும்பலா சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். எங்களோட சார் வந்து எப்படி ஒரு கான்டாக்டிங் ஆனாரு? அதாங்க சார், இப்போ ஒரு மேடம் வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்றாங்க, அவங்க பேர் வந்து சந்தியா. ஃப்ரீ சர்வீஸ்னா அவங்க வீட்டுல சும்மா இருக்கிற மேடம், நான் வந்து பசங்க எல்லாம் ஸ்கூல் போயிடுறாங்க, ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுறாரு, நான் வீட்டுல சும்மா இருக்கிறதுனால நான் இங்க ஹோமுக்கு வரேன்னு வந்து தான் எனக்கு கேட்டாங்க. இங்க இருக்க தாத்தா பாட்டிங்களுக்கு நகம் வெட்டுறது, சப்போஸ் அவங்களால துணி துவைக்க முடியலன்னா துணி துவைச்சு கொடுத்து, அந்த மாதிரி தான் வந்தாங்க. அவங்க வந்துட்டு ஃப்ரீயா இருக்கும் போதுதான் அவங்க ரேண்டமா நம்பர் போட்டு பேசி பாக்குறேன், அவங்க என்கிட்ட கேட்டுட்டு தான் பர்மிஷன் கேட்டு போட்டாங்க. அப்படி போய் பேசும்போது அந்த ரேண்டம் கால்ல இருந்து கால் பண்ணும்போது தான் எங்களுக்கு சார் இன்ட்ரடியூஸ் ஆனாரு. அப்புறம் சார் கிட்ட பேசி அவங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே அனுப்பி சார் அதை கன்ஃபார்மா எடுத்துக்கிட்டு பரவாயில்ல ஆசிரமம் இருக்கு அப்படின்னு உறுதி பண்ணவனதான் எங்களுக்கு மந்த்லி சார் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பில் கேட்டாலும் அனுப்புவோம், இல்லைனாலும் ஓகே. இப்ப போன தீபாவளிக்குமே அவங்க வீட்டுல இருந்து ஃபேமிலில இருந்து வர வச்சாரு, அவங்க அப்பா, அவங்க தங்கச்சி, பசங்க எல்லாமே. ஏன்னா அன்னைக்கு அவங்க லாங்ல இருந்து வரணும்னு ரொம்ப லேட்டா ஆயிடுச்சு, 10 மணிக்கு மேலதான் வந்தாங்களே இங்க ஹோமுக்கு வந்து எல்லாரையும் பார்த்துட்டு அவங்களுக்கு சாரி, தாத்தாங்களுக்கு எல்லாம் லுங்கி, இந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு பாத்துட்டு போனாங்க. இல்ல எல்லா டீட்டெயிலுமே கேட்டாரு. ஏன்னா நம்ம இருக்கிறது நடக்கிறது உண்மை, உள்ள எல்லாமே பண்றது நம்ம உண்மை, அதனால இருக்கிறத நாங்க சொன்னோம், நீங்களுமே செக் பண்ணி பாருங்க சார். இல்ல நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது கூட வாங்க, இல்ல மேடம் நான் லாங்ல இருக்கேன் என்னால வர முடியாது, நான் வரேன், ஆனா ஒரு தடவை வருவேன்னாரு. இன்ன வரைக்கும் சார் வரல. ஒரு ஆளுக்கும் நீங்க வந்து ஏதாவது சார்ஜஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்குறீங்களா? இல்லைங்க சார், எல்லாமே நம்ம ஃப்ரீ தான். ஏன்னா சேர்க்கும் போது நான் சொல்லுவேன், இந்த மாதிரிங்க சார், இந்த மாதிரி அவங்களுடைய மெயின் அவங்களுக்கு ஆதார் கார்டு, போட்டோ, யார் கார்டியனா சேர்க்கிறாங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு நமக்கு வேணும். ஏன்னா இங்க இருக்க ஒவ்வொருத்தருடைய மெமோ காப்பியும் நாங்க குன்றத்தூர் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கோம். சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ரொம்ப முடியாம போயிடுச்சுன்னா நம்ம வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அட்ரஸோட இருக்கு. அவங்க வரல, போனை ரெஸ்பான்ஸ் பண்ணல, எடுக்கல, வர முடியல, ரொம்ப முடியலன்னா அதுக்கான என்ன இதுவோ அதை நானே செஞ்சிருவேன், நானே பண்ண. அதுக்காக தான் ஸ்டேஷன் மூலியமா கொடுத்து வைக்கிறது. இப்போ ஸ்டேஷன்லயும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நாங்க எதுவுமே பண்ணுவோமே. அதனால எல்லாருமே வந்து ஃப்ரீ தான். அவங்க வீட்டுல பேரண்ட் வந்து பசங்க வந்து பார்க்க வராங்கன்னா அவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, அவங்களுக்கு சோப்பு எண்ணெய் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்து தரதா இருந்தாலும் நீங்க கொடுத்துட்டு போங்கன்னு. வாரத்துல ஒரு தடவை வந்து கூட பாருங்கன்னா அந்த அளவுக்கு யாரும் வரமாட்டேன்றாங்க, விட்டா போதும், விட்டுட்டோம், இருக்கிறாங்க எங்கேயோ அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்காங்க யாருமே. எந்த மாதிரியான காரணங்கள் வந்து எடுத்துட்டு வந்து விடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாக்கா? அதாங்க சார், வீட்டுல 2 பேரும் வேலைக்கு போறோம், பாத்துக்க முடியல, இல்ல ஒண்ணு அம்மாவை வச்சுக்கின்னு குழந்தைங்களையும் வச்சுன்னு பார்க்க முடியல, 2 பொண்ணுமே கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாங்க, மருமக வந்து உங்க அம்மாவை நான் ஏன் பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சு, அந்த மாதிரி சூழ்நிலையிலயும் வராங்க. பசங்க ஒரு சிலர் கல்யாணம் ஆகாதவங்களும் இருக்காங்க, தம்பி அண்ணனுடைய வாழ்ந்துட்டு வயசான காலத்துல அவங்க பிள்ளைங்க உன் தம்பியை அண்ணனை நான் ஏன் பாக்கணும் அப்படின்னு சொல்றவங்களுமே கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஒரு சில கல்யாணமே பண்ணிக்காம தத்தெடுத்து வளர்க்குற பையனுமே கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த மருமக வந்தானே நான் ஏன் இவங்களை பாக்கணும், உன் அம்மாவா அப்படின்னு கேட்டு கொண்டு வந்து விடுறவங்களும் இருக்காங்க.
அந்த மாதிரிதான் ஒருத்தர் ஒரு மனநிலையில வந்திருக்காங்க. சரி, வந்திருக்காங்க. பொண்ணு கஷ்டப்பட வேணாம், நம்ம பொண்ணு கூட போய் நம்ம இருந்து அதுக்கு கஷ்டத்தை கொடுக்கறத நம்ம வந்துடலாம் அப்படின்றதே வந்திருக்காங்க. இப்ப இது வந்து 3 மாடி இருக்கா அந்த பில்டிங்? 3 மாடி இருக்குங்க சார். ஆனா மேல நான் அலோட் கிடையாது, யாரையும் மேல அனுப்ப மாட்டேன். டெரஸ் மாதிரி இருக்கும். வயசானவங்க மேல ஏறினாங்கன்னா தடிக்கு விழுந்துருவாங்கன்னு பின்னாடி சைடு உள் சைடு இந்த சைடு எல்லாம் கொடி கட்டியிருக்கோம். அப்படிதான் துணி காய போடுவாங்க. இல்ல இந்த பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா இல்ல இது நம்ம வாடகை தான் சார், ரெண்டுக்கு தான் பண்றோம். 30,000 ரூபாய் வாடகை. 30,000 ரூபாய். 30,000 ரூபாய் வாடகை. கரண்ட் நம்ம ஈபிக்கு தான் நம்ம கட்டிப்போம். இந்த வீடு குடுக்குறவங்க கிட்ட நீங்க சொல்லிட்டீங்களா ஆசிரமமா தான் நாங்க யூஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது அந்த மேடம் என்ன கேட்டாங்க, ஆசிரமம்னா எப்படி நீட்டா கிளீனா இருக்குமா, எப்படி வச்சுப்பீங்க நீங்க அப்படின்னு. இல்லைங்க மேடம், நான் நீட்டா கிளீனா வச்சுப்பேன், நீங்க ஒரு தடவை கொடுத்துப்பேன். நம்ம ஃபர்ஸ்ட் வாடகைக்குன்னு வரும்போது 25 தான் வந்தோம். அப்புறம் கொஞ்சம் இங்க தண்ணி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவங்க எங்களுக்கு புதுசா மோட்டர் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க அந்த மேடம். ஏன்னா அவங்களும் சிங்கிள் பர்சன் தான். நான் 2 பசங்களை வச்சுன்னு கஷ்டப்படுறாங்க அவங்களும். அதனால நான் வாங்க கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னால முடியலங்க மேடம், நானுமே பசங்களை வச்சுக்கின்னு கஷ்டப்படுறேன்னு போது அவங்க 30,000 வாடகை ஏத்துனாங்க. இப்போ 1 வருஷமா நான் 30,000 தான் வாடகை கொடுத்துட்டு இருக்கேன். இதுல வர பேமெண்ட்டை வச்சு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொந்தமா என்னுடைய காசையும் போட்டுதான் நம்ம வாடகை எல்லாம். இந்த ஆசிரமத்துக்கு நடத்துறதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வெளியும் அதிகமா வாங்குறது கிடையாது. ஆமா, உங்களோட கை காசும் நீங்க போட்டுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இப்ப பெரியவங்களுக்கு பண்ணோம் அப்படின்றது அது ஒரு பெரிய மனசுதான். ஃபேமிலி லேடியா இருந்துகிட்டு நீங்க அது எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை எப்படி வச்சீங்க? அது அப்படி இல்லைங்க சார். நான் படிக்கும்போது நான் சாந்தோம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் படிச்சேன். சாந்தோம்ல நான் ஸ்கூலுக்கு இருந்து அனாபுத்தூர்ல இருந்து போகும்போது அப்பெல்லாம் ரேர் இந்த ஊர்ல பஸ் கிடையாது. 60E பஸ் காலையில 6:15 வரும். நான் அந்த பஸ் ஏறினா தான் நான் ஸ்கூலுக்கே போக முடியும். நான் அங்கதான் போய் படிச்சேன். ஏன்னா பல்லாவரத்துல இருக்க ஸ்கூல்ல எனக்கு சீட்டு கிடைக்கல. அப்போ ஃபுல் ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் பெங்களூர்ல ஹாஸ்டல்ல தான் படிச்சேன். ஏன்னா வீட்டுல என்னை பாத்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்பா கவர்மெண்ட் சர்வெண்ட், அம்மா அப்பாவுடைய மெடிக்கல் இதெல்லாம் அம்மா எடுத்து தனியா. அம்மா அந்த காலத்து பியூசி, அவங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால என்னையும் என் அண்ணாவையும் பார்த்துக்க ஆள் கிடையாது. நாங்க 2 பேருமே ஹாஸ்டல்ல தான் படிச்சோம். அதுக்கப்புறம் அண்ணா வந்துட்டாங்க வீட்டுக்கு. நாமே ஒரு ஏஜென்ட் வந்தோன்னா அப்பா அங்க விட வேணாம்னு கூப்பிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டுல இருந்தோம். இந்த ஊர் ரொம்ப சைலண்டா இருக்கும். அப்பெல்லாம் பஸ்ல தான் போவேனே. அப்படி போகும்போது நான் பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இந்த பட்டினப்பாக்கம், அடையார் சைடு எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து தூங்குவாங்க. மழை டைம்ல எல்லாம் ரொம்ப குளிர்ல நடுங்கிறதோ அந்த மாதிரிலாம். அப்பத்துல இருந்தே எனக்கு படிக்கும் போதே எனக்கு ஒரு ஆசை, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்மளால உதவி செய்ய முடியுமா, நம்ம படிச்சோம்னா நம்ம சம்பாரிச்சோம்னா செய்யலான்ற ஒரு ஆசை எனக்கு. அப்புறம் என்னுடைய சூழ்நிலை, நாங்க +2 முடிச்சதுமே காலேஜ் போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எங்க ஃபேமிலியில எங்க அம்மா என்னை காலேஜ் வரைக்கும் என்னை அனுப்பல. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தத்திலேயே என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. +2 முடிச்ச கையோடையே கொடுத்துட்டாங்க. ஸோ கல்யாணம் பண்ணி போயிட்டோம். நம்மளால இதை பண்ண முடியலன்ற மனசுக்குள்ளேயே ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் 2 பசங்களா நாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி மறுபடியும் நான் வண்ணாரப்பேட்டை சென்னை போயிட்டு திருப்பி நான் வந்துட்டேன். அனாபுத்தூருக்கே வந்துட்டு தான் அதுக்கப்புறம் பசங்களாம் அப்படியே காலேஜ் இந்த மாதிரிலாம் அவங்களுமே 2 டிகிரி எடுத்து எல்லாம் ஒரு ஆஃபீஸ்ன்னு போய் உட்கார்ற டைம்ல எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அப்ப வருமானம் கம்மி. இப்ப நம்ம பிள்ளைங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அந்த வருமானத்துல இருந்து நம்ம ஒரு பகுதியை எடுத்து நம்ம ஹோம் ஏன் நடத்தக்கூடாது, நம்ம பண்ணலாம். பிடிக்கும் இவங்க எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? அப்படிலாம் இல்ல. உள்ள இருக்கவங்க எல்லாரும் என்னுடைய அப்பா அம்மா, உள்ள இருக்கவங்க எல்லாருமே எனக்கு பிடிக்கும். இவங்க அவங்கன்னு யாருமே கிடையாது. தப்பு பண்ணா எல்லாருமே அம்மா நீ அம்மா இப்படி பண்ண அப்படி பண்ணலன்னு தான் கேட்பேனே தவிர இவங்க அவங்க ஒஸ்தி நான் ஒரு நாளும் நினைச்சதே இல்ல. ஓகே. ஆனா எல்லார்கிட்டயுமே பேசுறேன். இப்ப எல்லாருக்கும் உங்களை பிடிக்குமா? எல்லாருக்கும் என்ன பிடிக்கும், நீங்களே கேட்டு பாருங்க. எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் 2 வருஷமா இருக்கேன். 2 வருஷமா இருக்கீங்க. நல்லா கவனிச்சுக்கிறாங்களா? நான் சூப்பர். இந்த மாதிரி சாப்பாடோ துணிமணியோ எல்லாம் குறையில, எந்த குறையும் கிடையாது. நல்லா பாத்துக்கிறேன். ஓகே. பட் இப்ப இங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லாரும் கூட நல்லா எல்லாமே கிடைக்குது. எல்லாரும் கூட நல்லா பழகுறாங்களா? எல்லாரும் ஒத்துமையா இருக்கீங்களா? எல்லாம் ஒத்துமையா தான் இருக்கும். ஓகே ஓகே பாட்டி. ஒருத்தர் சும்மா தமாசா பேசிக்குவோம், அவ்வளவுதான். பிள்ளைகள் சரியில்லை, வசதி விவசாயம் நல்லா எதையும் குறை இல்லை, சரியில்லை பிள்ளைங்க, எனக்கு பிடிக்கல. நானா வந்தேன், கேட்டேன், வச்சு பார்த்துக்கிட்டாங்க. நல்லா எந்த குறவும் கிடையாது. எந்த குறையும் கிடையாது. என்ன வேணும், என் வீட்டிலேயே நான் வசதி உள்ள வந்தேன். இருந்தாலும் என்னை யாரும் பார்க்கல. இங்கே உள்ள சார் மேடம் இப்போ இருந்தாங்க பற்றியெல்லாம் இந்த இருக்கிறது தான் பக்கத்துல தான் இருக்காங்க. என் கூட பிறக்காத ஒண்ணுதான். இது வரைக்கும் என் சரித்திரத்திலே அப்படி கிடையாது. சுருக்கமா சொல்றேன், ரொம்ப பேச வேண்டியதில்லை, அவங்களுக்கு சொல்ல வேண்டியது. ஆமா ஆமா, பார்த்துருக்கேன். நல்லா அந்த கண்ணு அவங்க வைத்தியம் பார்க்குறாங்க. இது வரைக்கும் 40,000 50,000 செலவழிச்சிருக்கு. இன்னும் அதுக்கு நேரம் வாய்க்கல எனக்கு நேரம். ஓகே. நல்லா பார்க்குறாங்க, நல்லா இருக்கணும்.
இந்த ஓம் நல்லா. எந்த குறவும் கிடையாது. ம். டிஃபனோ காப்பியோ சாப்பாடோ எந்த இதுவும் நம்மளால சாப்பிடத்தே முடியல. வயசாக ஃபீல் பண்றீங்க நீங்க. நல்ல நல்ல சாப்பாடு, மட்டன் போட்டி சுக்கா. ஆட்டியோ நீங்க வேற. ஞாயிற்றுக்கிழமை ஆனா அப்படி மீன் பொரியல். அது என் சரித்திரத்திலே நான் அந்த சுருக்கமா சொல்லிட்டேனே. இந்த ஓமை பத்தி சொல்றதுக்கு மேடம் நல்லா பாக்குறா, அது போதும் எனக்கு. நல்லா சாப்பிட்றோம், நல்லா இருக்கிறோம், எந்த தொல்லை இல்லை, நல்ல காரியம் தான், நல்லா சாப்பிட்றோம், நல்லபடியா இருக்கும், எந்த இது இல்லை. அது உடம்பு நல்லா இருக்கணும். ஆயிரத்தி இதெல்லாம் இட்டு கூட நாங்கள் உங்களுக்கு பொழுதுபோக்கு என்ன நடக்குதுங்க? நான் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துக்கிறோம். டிவி பார்த்து நிற்பீங்க. இப்ப நீங்க என்ன பாப்பீங்க? நாங்க உட்காந்துக்கிறோம், நாங்க தான் பார்த்துக்கிறோம். நீங்களும் சீரியல் தான்? ஆமா, எல்லாம் வந்து அந்த அண்ணன் சீரியலா? ஓகே பாட்டி, சமரீச்சர் போலி அண்ணன் சீரியலுக்கு. அறம், இல்லம், ஈசன் கோயில் இவை அனைத்தும் ஓரிடத்தில் உண்டு காண்கிறோம். நன்றி, வணக்கம். ஓகேண்ணா, சூப்பரா. ஒரு வார்த்தையில சொன்னாலும் திருவாசகமா சொல்லிட்டீங்க நீங்க. புரியல, சூப்பரா சொன்னீங்க. சகல வசதியும் கிடைக்குதா? குறையும் இல்லப்பா. துணிமணில இருந்து எல்லாம் சாப்பாடு எல்லாம் ஒன்னும் குறை கிடையாது எங்களுக்கு. என்ன பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், அதனால இங்க வந்து. ஓகேம்மா. ஆனா உங்களுக்கு எல்லாமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க யாரு? உங்களோட ஃப்ரெண்ட் யாரு இங்க? எல்லாமே தான். இந்த அம்மா தான் ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. டான்ஸ் அடிக்குவோம், எல்லாம் செஞ்சுக்குவோம். ஓகே ஓகேம்மா. ஆனா உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கு. ஓகே சார், எந்த குறையும் கிடையாது. ஓகேம்மா. எல்லாம் நல்லபடியா பாத்துக்கிறாங்க. ஓகேயா, வேற எந்த குறையும் இல்ல. டீ காஃபி எல்லாம் கிடைக்குதா? கரெக்டா கிடைக்குது. டிவி எல்லாம் பாப்பீங்களா? என்ன பாத்தீங்க லாஸ்ட்ல? நேத்து இந்த கனவு அண்ணன் ஏதோ நாடகம் போடுறாங்க, அதெல்லாம் பார்த்தேன். அண்ணன் நாடகமா? 2 வருஷம் ஆச்சு, எந்த குறையும் கிடையாது. அம்மா பார்த்துமியா, நல்லா இருக்கு, எந்த குறையும் கிடையாது. எந்த குறையும் நல்லா வச்சுக்கிறாங்க. துணிமணி எல்லாமே நல்லா கொடுக்குறாங்க, நல்லா வச்சுக்கிறாங்க. ஒரு புறப்பாடு இல்லை. தாய் பாஸ் அந்த மாதிரி. தாய் பாஸ் விளையாடுவோம், தாய் பாஸ் முக்கியமா விளையாடுவோம், தாய் பாஸ் விளையாடுவோம். ஒரு தெய்வீக கோயில், அது மட்டும் மறந்துட்டேன். 100 அன்னைகள் வசிக்கும் ஒரு தெய்வீகமான கோயில். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சா? ஓகே. உங்களுக்கு ஏதாவது இங்க ஏதாவது குறை இல்ல சார், நல்லா பாத்துக்கிறாங்க, நல்லா எடுத்துறாங்க, ட்ரெஸ் நல்லா தராங்க. ஓகே, நல்லா பாத்துக்கிறாங்க. நல்லா பாத்துக்கிறாங்களா? ஓகே. உங்களுக்கு வேற எதுவும் பாத்துல என்டர்டைன்மெண்ட்ல டிவி கிவி இதெல்லாம் இருக்கா? ஏதோ இருக்கு, டிவி இருக்கு. கீழே டிவி போட்டா என்ன பாப்பீங்க டிவில? நாடகம் பாக்குறது இல்லப்பா. படம் பாப்பேன், சினிமா பாப்பேன், பாட்டுலாம் பாடுவேன். நாடகம் எல்லாம் பாத்துருக்கீங்களா? என்ன நாடகம் பிடிக்கும் உங்களுக்கு? கலை, அண்ணா, அதுதான். அது பிடிக்குமா? பாட்டெல்லாம் பாடுவேன். பாட்டுலாம் பாடுவீங்களா? எங்க ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம். சும்மா பாடுங்க. சிந்து கடி நதியோரும் இதுவோ வசந்த கால நரியிலே இரமலம் அறையிலே இரமலம் பாய்ந்தும் இறையிலும் நிறையிலும் இறையிலா தாரைத்தும் இறையிலும் தேரும் வசந்த கால நடுவிலே அறையிலும் ஓடித்தே அறையிலும் தீரையிலும் இறையும் நீ நடந்தால் நடை அடக்கு, நீ சிரிப்பா சிரி அடிச்சு அழகு. சௌக்கியமா இருக்கேன். நான் சந்தோஷமா வீட்டுல இருந்ததை விட பிள்ளைங்களாண்ட இருந்ததை விட இங்க வந்து நான் சந்தோஷமா இருக்கேன். என்ன மேடம் நல்லா பார்த்தா ஒரே ஒரு பாட்டு பாட்டேன், ஒரே ஒரு பாட்டு பாடுங்க. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இங்கோமே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. அன்னையிடம் இருந்து அன்பை வாங்கினாள், தந்தையிடம் இருந்து அறிவை வாங்கினாள், அனைத்தையும் வாங்கி ஊரை வாங்கினால் ஊரை வாங்கிட்டு பேரை வாங்குவாள். அவள் சொல்லல, பாராட்டு கூடிய விஷயம். சாம பாட்டி, சூப்பர் சூப்பர். என்ன பொறுத்த வரலாம் யாரு என்ன சொல்றாங்க, என்ன சொன்னாங்க? என் பெண்ணு. ஆமா, நல்லா நம்ம ஜாலியா வரும். ஆமா, அவன் சொல்றேன்னு தெரியல. அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கிறாங்க பாருங்க மேடம். பாத்துல கூப்பிடும்போது எங்க அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க, ஒருத்தரையும் இல்ல அம்மான்னு கூப்பிடாங்க. ட்ரெஸ் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து எங்களை கல்யாணத்துக்கு கிளீன் பண்ணாங்க. அதாவது ஒரு புள்ள ஒரு பொண்ணு கூட ஒரு பேரன் பேத்தி கூட மறந்துடுவாங்க ஒரு பாட்டிய. அவங்களுக்கு மறக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் அன்னைக்கு ஃபுல்லா சமையல் தான், விருந்து வைக்கிறாங்க, அங்க தாலி பிரிக்கிறாங்க, இங்க மீன் வறுவல் தான், மீன் குழம்பு தான். அங்க இருந்து கை நினைக்க வராங்க, இங்க சாப்பாடு தான்.
சார் இருக்காரு எனக்கு அண்ணன் மாதிரியா, அவங்களுக்கு அண்ணன் மாதிரி, எல்லாருக்குமே அவர் எம்எல்ஏ, அதனால எல்லாருக்குமே அவர். அவரு எங்களுக்கு ஸ்நாக்ஸ் கிக்ஸ் போது போனா கஞ்சி கிச்சி மேடம் போட்டு தருவாங்க, எல்லாம் செய்வாங்க, எல்லாம் தருவாங்க. புரியுதா? நல்ல துணி நான் எப்படி வாயில் போட கட்டணும், எனக்கு வாயில் போட கொடுப்பாங்க. அவங்க எப்படி கொடுக்குறாங்களோ அப்படி. வீட்டு ஞாபகம் எல்லாம் வர்றது இல்ல? எப்படி வரும்? இருந்தாலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல வரும். எல்லாம் அவங்க நல்லா தான் இருக்காங்க. அவங்க நல்லா இருக்காங்க. அவங்க நல்லா இருக்காங்க. நல்லா இல்ல, ஏதோ சம்பாதிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. தம்பி நான் இடைஞ்சலா இருக்க விரும்பல, வந்துட்டேன். நீங்க வந்த சூழ்நிலை என்னமா இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? இவ்வளவு எல்லாரும் நான் எப்பவுமே ஜாலியா தானே இருப்பேன். அப்போ வீட்டுல எதனால? வீட்லயும் ஜாலியா தான் இருப்பேன். அப்ப எதனால இங்க தள்ளப்பட்ட சூழ்நிலை வந்தது? அவங்க சாப்பாடு அவங்க எங்கன்னா வெளில போனாங்கன்னா கூட்டின்னு போயிடுறாங்க. நான் எதுக்கு அங்க உட்காந்துருக்கேன்னா? நியாயமான கேள்வி. கொந்தளிக்காதீங்க, நாடு தாங்காது. இந்த கையால் தானே அவங்க சமைச்சு போட்டேன், சமைச்சு போட்டேன். என்ன நான் பக்கத்து வீட்டுல போயிட்டு உட்காந்து இருந்தா வந்து எங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு இருந்தா நீ அங்க சாப்பிடுவேன்னு பார்த்தேன், தொட்டு கூட்டின்னு போயிட்டாங்க. பாவம் வந்துட்டேன். நீங்க வந்து போறதுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு நீங்க இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் முடிச்சிட்டேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் லைஃபே இங்கதான். என் பாடி அவங்க தான் எடுக்கணும், வேற வழி கிடையாது. சார்கிட்ட சொல்லிட்டேன், நான் தூக்கி வைக்க முடியாது. அதுக்கு இன்னும் ஒரு 80 வருஷம் இருக்குது. அவங்க போற சொத்துல எல்லாமே இந்த பாரு ஆடினே வந்தாரு, நடக்க முடியாத வந்தாரு. இவரு ஸ்டெப் பண்ணி நிக்கிறாரு, என்கிட்டே சண்டைக்கு வர்றாரு. சண்டைக்கு வர்றாரா? அதான் போட்டு உடைக்கிறீங்க எல்லாம் வருதுங்க. நான் கூட தான் ஒரு சுத்தி பெருத்துட்டேன். விடுங்க பாத்துக்கலாம். இங்க இருந்தா நானும் தான் பெருத்துருவோம்னு நினைக்கிறேன். கீழே அந்த அளவுக்கு சாப்பாடு நல்லா போதும் தம்பி, நான் இருந்துருவேன். ஓகே, இங்க இருங்க, நான் அப்பப்போ வரேன். நம்ம 2 சினிமா போலாம். இனிமே சினிமா பார்த்து வாங்க, சும்மா போயிட்டு வருவான். என்ன இருக்கு, வர வேண்டியது. சரி போயிட்டு. எனக்கு எந்த குறையும் இல்லப்பா. பிள்ளை வீட்டுக்கு போனா பிள்ளைங்க மருமக பிரச்சனை, பொண்ணு வீட்டுக்கு போனா அவங்க மாமியார் வீட்டுல பிரச்சனை. இங்க இருந்தா அங்க போ, அங்க இருந்தா இங்க போன்னுவாங்க. எங்கேயும் போவேனா, அம்மா கிட்ட. அம்மா காலில் வந்து விழுந்துட்டு 3 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு எந்த குறையும் கிடையாது. காலையில் வீட்டுக்கு வந்து நைட் வீட்டுக்கு வந்து துணிமணி எல்லாம் கொடுப்பாங்க, சோப்பு எண்ணெய் எல்லாம் கொடுப்பாங்க. எந்த குறையும் கிடையாது. நல்லா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. வீட்டு கவலை என்னன்னே எனக்கு நான் இப்போ படுறது கிடையாது. அவங்களும் வந்து என் பேரன் வருவான், எப்பனா வருவான், பார்த்து பேசிட்டு ஆயா எப்படி இருக்குதுன்னு கேட்டு போயிடுவேன். இப்ப உங்களுக்கு போர் அடிச்சுதுன்னா என்ன பண்ணுவீங்க? அதே இந்த மாதிரி விளையாட்டு தான் விளையாடுன்னு கிடப்போம். ஏன்னா ஒரு பாட்டு தெரிஞ்ச பாட்டு பாடுவாங்க, பேசுவாங்க, விளையாடுவாங்க. ஒரு நேரம் செலவா இருந்தா கூட மறுநேரம் கொஞ்ச நேரத்துல மறந்துட்டு அப்புறம் பேச ஆரம்பிச்சுக்குவோம். வேற எந்த குறையும் கிடையாதுங்க. அம்மா புண்ணியத்துல நல்லா இருக்கும், எந்த குறையும் இல்ல. அம்மா நல்லா பாத்துக்கிடுவாங்க. ஓகேம்மா. காலையில என்ன சாப்பிடுவீங்க? இல்ல எது வேணாலும் சாப்பிடுவேன். எது வேணாலும் வெரைட்டியா கொடுப்பாங்களா? எல்லாம் செய்வாங்க. நமக்கு என்ன வேணுமோ கேட்பாங்க. அது கூட உங்களுக்கு என்ன சாப்பிடணுமா சொல்லுங்க, நாங்க செய்த கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, கறி வாங்கி செய்வாங்க. எல்லாம் நல்லா செஞ்சு போடுவாங்க. நாங்க திருப்தியா சாப்பிடுவோம். கொஞ்ச நேரம் ஊன் பிரச்சனை பண்ணீங்கன்னா கூட கொஞ்ச நேரத்துல பேசிக்குவோம். அது ஒண்ணும் கிடையாது. நல்லா இருக்கணும் சார். எனக்கு வந்து கை கால் விழுந்துச்சு. அப்புறம் ரொம்ப ட்ரீட்மெண்ட்ல இருக்கு. அப்புறம் இங்கதான் அம்மா எழுதி கொடுத்தாங்க. திருவேற்காட்டுல இருக்காங்க அம்மா, இங்கதான் எழுதி கொடுத்தாங்க. இந்த அம்மா தான் எல்லாம் கிட்ட இருந்து பார்த்து மாத்திரை, பூஸ்ட், குளுக்கோஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. எல்லா ஹெல்ப்பும் பண்றாங்க. உங்களுக்கு வீட்டு ஞாபகம் வருவாங்க, எங்க தம்பிங்க எல்லாம் வருவாங்க. தம்பிங்க எல்லாம் வருவாங்க. அவங்கதான் சேர்த்தாங்க, கிட்ட இருந்து சேர்த்தாங்க. அதே மாதிரி வந்து பாப்பாங்க. எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் வந்து 2 இயர்ஸ் இருக்கும். 2 வருஷமா இருக்கீங்களா? ஓகே. உங்களுக்கான எல்லா வசதியும் இங்க கிடைக்குது. எல்லாம் கிடைக்குது. காஃபி இப்ப கொஞ்சம் அப்படியே கை கால் மெதுவா வரவும் வருது. ஹெல்த் கண்டிஷனும் உங்களுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகேம்மா. உங்களுக்கு வந்து இப்போ மார்னிங் எத்தனை மணிக்கு டிஃபன் வரும்? மார்னிங் அப்படி இல்ல, ஒரு 6:30-7 மணிக்கெல்லாம் 6:45 எழுந்துப்போம். இதுக்குள்ள அந்த அம்மா 6க்கே எழுந்து டீயை பால் காய்ச்சிடுவாங்க, டீ போட்டுருவாங்க. எழுந்ததே நாங்க ஃபேஸ் வாஷ் பண்ணதே வந்ததே கொடுத்துருவாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு 6:45 டீ கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா மெதுவா ஒவ்வொருத்தரா கொண்டுட்டு டிஃபன் கரெக்டா 8:30 அவங்க கொடுத்துருவாங்க. 8:30 டிஃபன் எல்லாரையும் 8:30 மணிக்கு டிஃபனா கொடுத்துருவாங்க. அப்புறம் எல்லாரும் மேல போயிடுவாங்க. அவங்கவுங்க வேலை செஞ்சுட்டு அவங்கவுங்க என்னென்ன மாத்திரை போடணும் போட்டு சாமி பாட்டு, சினிமா பாட்டுலாம் போடுவோம். அதெல்லாம் பாட்டு நீங்க என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, ஒரு வைபா தான் இருப்பீங்க. ஆடம்பரத்துல எங்களுக்கு நல்லா அம்மா பாத்துக்கிறாங்க, எந்த குறையும் இல்லை. எனக்கு மருமக பிரச்சனாலதாப்ப நான் வெளியே வந்து ஏதோ ஆடம்பரத்துல இந்த இடத்துக்கு நான் வந்தேன். அம்மா எங்களை நல்லா கவனிச்சு பாத்துக்கிறாங்க. நல்லா எந்த குறையும் எங்களுக்கு கிடையாது. இந்த தலை ரொம்ப ஆட்டம் கொடுத்துக்கிட்டு இருந்தது. இங்க வந்துதான் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு சரியாச்சு.
எல்லாருக்கும் இப்ப லேசா அப்படி ஆடிட்டு இருக்கு. இங்க வந்தா எங்களை நல்லா அம்மா அப்படி அமைச்சு நல்லா சந்தோஷமா பாத்துக்கிறாங்க. எந்த குறையும் இல்லை எங்களுக்கு. நான் வந்து ஒரு வருஷம் இருப்பேன். ஒரு வருஷம் இருக்கீங்க. நீங்க என்னவா இங்க இருக்கீங்கக்கா? சமையல் பண்ணிப்பேன். சமையல் பண்ணி இங்க இருக்கவங்க வந்து இப்ப டெய்லியும் அவங்களுக்கு வந்து டைம் கொடுக்கறது நீங்க தான். உங்களுக்கு ரொம்ப அது பெரிய ஒரு டாஸ்கா இருக்குமேக்கா. ஒரு கடமையை தாண்டி அது ஒரு நேரத்துக்கு கொடுக்கணும் போது அது பெரிய சுமை தானே. அது எப்படி நீங்க டெய்லியும் வந்து இது பண்றீங்க? அது டைமுக்கு கரெக்டா செய்திருவேன். டைம் இப்போ 20 பேர் 30 பேர் நீங்க சமைக்கணும்னா இப்ப அது எப்படி அது கஷ்டம் தெரியாது. தெரியாது. சிரமம் பண்ணல, வேலைன்னு தெரிஞ்சு செய்து கொடுக்குறேன். அவங்களுக்கு அவங்க அக்கா எல்லாம் சொன்னாங்களாம். அவங்க என்கிட்ட சொன்னாங்க, அவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் என்ன சொன்னாங்க, முதியோர் சாப்பாடு செய்ய பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. டைம் செய்திருவேன் நானு. நான் மேலேயும் கேட்டேன், எல்லாமே டேஸ்டா இருக்கும், சாப்பாடு சூப்பரா இருக்கும் அப்படின்றாங்க. உங்க கை வண்ணத்துக்கு என்ன ஒரு மேஜிக் அது? எனக்கு ஒண்ணு இல்ல தான் சார். காரம் எப்படி கம்மி, லிமிட் எப்படி கொடுக்கணும், அதை தாண்டி பாசமும் சேர்த்து நீங்க அதிகமா போட்டு சமைச்சு சார். திட்டா கோவம் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். பாசமும் காட்டுவேன். எல்லாம் வீட்டுல திட்டுறது தானே. எங்களுடைய ஆசிரம நேம் வந்து இறையருள் முதியோர் இல்லம், காட் பேஸ் ஓல்டேஜ் ஹோம்னு வரும் இங்கிலீஷ்ல. நம்ம ஹோம்ல இருக்க இத்தனை தாத்தா பாட்டிங்களுக்குமே நான் தான் எல்லாமே பாத்துக்கிறேன். உங்களால முடிஞ்ச உதவி, பர்த்டே, வெட்டிங் டே, இல்ல வீட்டுல யாராவது இறந்துருப்பாங்க, தீதி, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களால முடிஞ்சதை எங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கலாம், இல்ல ரைஸ் மூட்டை, ப்ரொவிஷன், அந்த மாதிரி ஏதாவது நீங்க வாங்கி கொடுக்கலாம். அது எங்களுக்கு உதவியா இருக்கும். இங்க நான் வாடகை ரெண்ட்டுக்கு தான் நான் நடத்திட்டு இருக்கேன். நீங்க கொடுக்குற சின்ன உதவி எங்களுக்கு வாடகை கொடுக்கறதுக்கும் எல்லாத்துக்கும், மெடிசனுக்கு, இங்க இருக்கிற தாத்தா பாட்டிங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் பிரைவேட்ல தான் பார்ப்பேன். நீங்க கொடுக்குற உதவி வந்து எங்களுக்கு அது மெடிக்கலுக்கும் எங்களுக்கு யூஸா இருக்கும். அதனால பார்த்தவங்க கொஞ்சம் தயவுசெய்து எங்களுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க. பேசினதுல எல்லார்ட்டையும் கேட்டதுல உங்களை பத்தி இந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, எல்லாரும் நல்லா சொல்றாங்க. ஸோ இது மாதிரி நீங்களும் இதுக்கப்புறம் பண்ணணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். இதுக்கப்புறம் எங்களால முடிஞ்சதை நாங்கள் பண்ணோம். ரொம்ப நன்றி. இந்த ஒரு பேட்டி எடுக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி.